வணக்கம் தமிழ் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. என்னோட கவிதைக்காக காத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவிதையோட தலைப்பு அவளின் அறியாத பக்கங்கள். நிறைய பெண்கள் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை கடந்து சாதிச்சிருப்பாங்க. இந்த வரிகள் ஒரு 90% பெண்களுக்கு கண்டிப்பா ஒத்து போகும்னு நான் நம்புறேன். அவங்கவுங்க லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்கும். சில பேருக்கு நடக்காமலும் முரண்பாடுகள் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கவிதைக்குள்ள போலாமா? அவளின் அறியாத பக்கங்கள். கண் விழிக்கும் நேரம் முதல் மண்ணில் நிரந்தரமாக அவள் துயிலும் நேரம் வரை அவளின் அறியாத பக்கங்களில் சில. அப்பா வீட்டில் 6 மணி ஆனாலும் அலாரம் அடிக்காத உறக்கம். தன் வீட்டில் எல்லோரும் உறங்கும் போதும் அவள் தொலைத்திட்ட தூக்கம். அம்மா கொடுத்த தின்பண்டங்கள் தனக்கே அதிகம் வேண்டும் என்று சண்டையிட்டவள். அவள் அம்மா ஆன பிறகு தனக்கென்ற சொல்லை மறந்து தன் தாலி வரை விற்க தயங்குவதில்லை. தன் கணவரின் மருத்துவத்திற்கோ இல்லை பிள்ளைகளின் கல்வி கடனுக்காகவோ. சத்தம் இல்லாமல் பெண் செய்யும் தியாகங்களுக்கு பட்டங்கள் கிடைக்காவிட்டாலும் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு குடும்பத்திற்காக ஓடுவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. சில பெண்கள். அப்பா வீட்டில் இளவரசியாக வாழ கிடைத்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றாலும் கணவர் வீட்டில் சில பெண்களுக்கு வேலைக்காரிக்கு கிடைக்கும் மரியாதை கூட கிடைப்பதில்லை என்பதும் நிதர்சனமான உண்மை. சில பெண்களோ சிறு வயது முதலே தாய் தந்தை ஆதரவு இல்லாமல் தன் உழைப்பாலும் பொறுப்பாலும் வளர்ந்து உடன் பிறந்தவர்களையும் வளர்த்து புகுந்த வீட்டில் ராணியாக கணவரின் துணையோடு வலம் வருகிறார்கள் என்பதும் உண்மை. காலமெல்லாம் தனக்காக செய்த பெற்றோர்களுக்கு தன்னால் ஏதும் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்திலும் வேதனையிலும் சில பெண்களின் வாழ்க்கை கடந்து விடுகிறது. கூட்டு குடும்பங்களில் வளர்ந்த பெண்கள் இன்று தனி குடித்தனம் நாட அவர்களின் சுயநலம் மட்டுமே காரணம் என்று சிலர் நினைக்கிறார்கள். உண்மையில் தனிமை என்னும் சிறைக்கு யாரும் விரும்பி போவதில்லையே. காலமும் சூழ்நிலையும் அவளை ஒருபுறம் கைதியாக்குகிறது, மறுபுறம் போலியான உறவுகளுக்கு நடுவே கருவேலங்காட்டிற்குள் தொலைந்தவளாய் கதறுவதை அவள் விரும்பவில்லை. மாறாக விலகிவிட முடிவெடுப்பதில் என்ன தவறு? தன் மகப்பேறு சமயத்தில் கூட தன்னை தவிக்க விட்டவர்கள் தன்னை மட்டும் இறுதி காலத்தில் பார்க்கவில்லை என்று கூறும் புலம்பல்களை புறம் தள்ளி இன்று வலிமையான இதயத்தோடு போராடிக் கொண்டிருக்கிறாள் வாழ்க்கை போர்க்களத்தில். கண்டவர்கள் எல்லாம் கல் எறிய நாய் போல் ஓட வேண்டும் என்ற சில பெண்களை இந்த சமூகம் நினைக்கிறது. ஆம், அவள் மன்னிக்க கற்றுக்கொண்டவள்தான். ஆனால் கல் எறிந்தவர்களை அவள் ஒருபோதும் மறப்பதில்லை. காயங்கள் புதிதல்ல, கண்ணீர் புதிதல்ல. எல்லாவற்றையும் கடந்து எல்லையில்லா மகிழ்ச்சி அவளுக்காக ஒரு நாள் கிடைக்கும். அது கல்லறை திருநாள் என்றாலும் பரவாயில்லை என்றே வீரநடை போடுகிறாள் வைராக்கியத்தோடு. மறைக்கப்பட்ட வழிகளும் மறுக்கப்பட்ட சுதந்திரமும் அவளின் அறியாத பக்கங்களில் சில. என்ன நண்பர்களே, உங்களுக்கு வரிகள் பிடிச்சிருக்கா? மீண்டும் இதுபோல் இன்னொரு கவிதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.